Hey people, நான் உங்கள் சஞ்சய் சந்திரு நம்ம பிரிட்ஜ் எலிமினேட் பேஜுக்காக இன்னைக்கு இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க வந்தோம். பட் இன்னைக்கு இஃப்தார் கவர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம் போல. புகாரில இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பெரிய இஃப்தார் பாக்ஸ் ஒரு ப்ளூ கலர்லன்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு கவர்ல தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், எப்படி இருக்கு ரிவ்யூன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நான் எப்ப பார்த்தாலும் தனியாவே சாப்பிட்டுன்னு இருக்கேன், கூட யாராவது டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு சீஃப் கெஸ்டான என் தம்பியும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஹிஸ் நேம் இஸ் டி அபிஷேக். ஓகேவா, இவர் தான் நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்க போறாரு. சோ எனக்கு மட்டும் பிடிக்குதா இல்ல அவனுக்கும் பிடிக்குதா, நாங்க என்னென்னலாம் ட்ரை பண்ண போறோம்ன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் மொத்தமா 10க்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுக்க போறோம்ன்றது தான் இந்த வீடியோல இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த இஃப்தார் பாக்ஸ்ல ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில். நம்ம வாங்கினதுல இதான் பெரிய பாட்டிலா கொடுத்துருக்காங்க. தென் வேற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுலயுமே பேர்லாம் எழுதல, வெறும் டப்பா தான் இருக்கு. பட் குவான்டிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் லார்ஜா கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஃபைனலி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ஜூனியர் கூப்பனால வாங்கணும்ல, ஸோ அந்த மாதிரியே ஒரு மீல் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இருக்கு மொத்தமா. இந்த இதை ஓப்பன் என்னதான் உள்ள இருக்கு. 65 போட்டு பிரியாணி, ஹலீம், மட்டன் ஹலீம். இது இப்ப வந்து நம்ம ஏது திறந்தோம்னா கவுண்ட் பண்ண போறோம். ஜெல்லி ஸ்வீட்ல கொடுத்திருக்காங்க. சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 items. ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸ்ல மொத்தமா 15 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல இது வந்து ஆர்டர் பண்ணப்போ எனக்கு வந்து 630 rupees ஆச்சு. வந்து நான் எதுல ஆர்டர் பண்ணேன், ஸ்விக்கில தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்தது. ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ வாட்டர் மெலன் ஜூஸ், அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில், என்ன ஹலீம் தெரியல, ஸோ மட்டன் ஹலீமா தான் இருக்கும். மட்டன் ஹலீம், சிக்கன் பிரியாணி, கூட சிக்கன் 65, அதுக்கப்புறமா ஸ்வீட் இவங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, ஜெல்லி ஸ்வீட் மாதிரி ஏதோ, அண்ட் கிரீன் சட்னி, கட் ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், அதுக்கப்புறமா கட்லெட்டு, ரோலு, அதுக்கப்புறமா சிக்கன் ஸ்டார்டர் ஒன்னு, சமோசா, கொத்து பரோட்டா, சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா 15 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி ஒன்னொன்னு எப்படி இருக்குன்றத பாத்துடலாம். ஸோ நம்ம ஜூஸ்ல இருந்து டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. இந்த பாலு வாட்டர் மெலன் ஜூஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி. சில்லுன்னு தான் இன்னும் நல்லா இருக்கும் இல்ல. இது நாங்க வாங்கி முன்னாடியே வச்சிட்டோம், அதனால சில்லுன்னு இல்ல. பிளெயின் ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. வாட்டர் ஸோ நெக்ஸ்ட் சமோசா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஏதாவது ஃபில்லிங்கோட தான் இருக்கும், சிக்கன் ஆர் மட்டன். மட்டன் சமோசா, சிக்கன் தான் ஃபிளேவர் வேற மாதிரி இருக்கும். மட்டன் சமோசா தான் நல்லா. ஸ்பூனே எதுவுமே கொடுக்கல. கட்லரிஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல, இவ்வளவுதான் இருந்தது. பாக்ஸா வந்தாதான் இருக்குன்னு ஒரு அழகே இருக்கும். ஸோ பாக்ஸ் இல்லாம கொடுத்துட்டாங்க. we don't know what to do. So இது வந்து கட்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த சரி, அப்ப பாதி பாதி சிக்கன் கட்லெட் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா சாப்பிடுவேன். சமையல்ல கிரீன் சட்னி எனக்கு தெரிஞ்சு வாங்கின ஸ்நாக்ஸ்லயே இதுதான் பெட்டரா இருக்கு. பேக்கேஜிங் இல்லைனாலும் டேஸ்ட் சூப்பர். புகாரி டேஸ்ட் அடிச்சுக்க முடியாதுதான். ஸோ சமோசா விட கட்லெட் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் ஃபுல் சிக்கனாவே போட்டிருக்காங்க. அண்ட் மட்டன் ரோல் டேஸ்ட் நல்லா தெரியுது. மட்டன் ஸ்ப்ரிங் ரோலா இல்ல சிக்கனா? சிக்கன் தான்.
சிக்கன் தான். ஓகே, கட்லெட் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டர்ல சிக்கன் கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணுவோம். எடுத்துக்கோ. இதுக்கு தான் மின்ட் சட்னி, மீது எல்லாத்துக்குமே சாஸ். நாங்கள் எல்லாத்தையுமே ஆனால் மின்ட் சட்னியில தான் தொட்டு சாப்பிட்டு இருந்தோம். இது வந்து சிக்கன் கபாப் மாதிரி இருக்கு. டேஸ்ட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டார்டர் சூப்பராக இருக்கு. பாக்ஸ் தான் ஒரு மாதிரி இருக்கு. பாக்ஸ் அவங்க கொடுக்கல, அதுதான் ஃபுட்டுலாம் நல்லா இருக்கு. நிறைய பேர் ரிவ்யூல பார்த்தா ப்ளூ கலர் பாக்ஸ் வச்சிருந்தாங்க, நமக்கு ஆர்டர் பண்ணப்போ கிடைக்கல. நான் ஃபோன் பண்ணியுமே கேட்டேன், எந்த இதுவுமே தெரியலன்ட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்கன்னு சரி நான் விட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் ஹலீம். இவங்க கட்லரி எதுவுமே கொடுக்கல, நாங்கள் ஸ்பூன் எடுத்துன்னு வந்துட்டோம். அதனால இதில் லெமனை பிழிஞ்சிட்டு குவான்டிட்டி கொஞ்சம் பிடிக்காது. ஆமாவா, குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலலாம் கேஷ்யூ ஆனியன் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நைஸ். ஒன்னொன்னுத்துல ஒன்னொன்னு இருந்தா நல்லா இருக்கு, ஒன்னொன்னுத்துல ஒன்னொன்னு இல்ல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னோட இது வந்து ஓகே. ஓகேதான் இருக்கு. இந்த ஹலீமோட ஃபிளேவர் ரொம்ப கம்மியா தான் தெரியுது, ஏன்னா அவ்வளவு மசாலா தெரியல. மேல போட்டிருக்க இந்த கீ ஆனியன் அதுக்கப்புறமா முந்திரி பருப்போட டேஸ்ட் தான் நிறைய தெரியுதே தவிர ஸ்வீட் இல்ல, காரம் தான். பட் இதை விட ஹலீம் மீதி இடத்துல எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் பண்ணலாம் சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸோ ட்ரை பண்ணிடுவோம். ஸோ அதில் என்ன ட்ரை பண்ண இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் முதல்ல சாப்பிட்ருக்கோம்னா நாங்கள் சாப்பிடல. வித்தியாசமான டேட்ஸ் அதனால ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். டேட்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கு. நான் ஃபுல்லாக சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸில் எனக்கு தெரிஞ்சு 3 ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள், பப்பாயா, அதுக்கப்புறமா பிளாக் கலர் கிரேப்ஸ். எடுத்துக்கோ. ஆப்பிள், பைனாப்பிள், பப்பாயா, பிளாக் கிரேப்ஸ். நெக்ஸ்ட் we'll move on to mains. சைட் டிஷ் எதுவுமே தரல. இதுக்கு வந்து கொத்து பரோட்டாவும் அதுக்கப்புறம் பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொத்து பரோட்டா டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டே பண்ணல, அது லாஸ்டா டெசர்ட். சரி. கூட ஏதாவது கிரேவி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப ட்ரையா இருக்கு. டேஸ்ட் ஓகே தான். பிரியாணி தான் இருக்கு. பிரியாணியும் 65 பீஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள எந்த பீஸும் இருக்கா மாதிரி தெரியல. பிரியாணிக்குள்ள பீஸ் இருக்குன்னா அது பிரியாணி கிடையாது, குஷ்கா. பிரியாணி பரவாயில்ல. பிரியாணி ஓகே தான். கொஞ்சம் ட்ரை ரைஸ் மாதிரி தான் இருக்கு. அண்ட் 65 நல்லா இருக்கு. அது கிரீன் சட்னியோட சாப்பிடும். ஆக்சுவலி உங்களோட நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். பிரியாணி கூட கம்பேர் பண்ணாம எனக்கு இது பிடிச்சிருக்கு. பிரியாணி விட கொத்து பரோட்டாவே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டோம். இதில் 15 ஐட்டம்ஸ் மீதி பாக்ஸ்ல இருந்தது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரியும் இருந்தது. அண்ட் இதுலயுமே டேஸ்ட் எல்லாம் பரவாயில்ல, ஸ்டார்டர்ஸ் எல்லாமே. பட் மெயின்லாம் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. அந்த பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப முக்கியமா ஃபீல் ஆகுது. அது இஃப்தார் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். என்னோட ஒரு கருத்து அவ்வளவுதான். பட் மற்றபடி ஃபுட்டு பரவாயில்ல. இது வந்து ஜெல்லி என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு.
ஆனா வேற வேற பிளேவரா இன்னொன்னு ஃபிளேவர்னே தெரியல அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரே பிளேவர் கலர் தான் வேற வேற. ஒரே ஃபிளேவர் கலர் வேற வேற. ஸ்வீட் போட்டு மில்க் ஜெல்லி மாதிரி பண்ணி ரெடி பண்ணி கலர் வேற வேற. நான் கூட ஸ்ட்ராபெரி மேங்கோ வெனிலா அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எல்லாமே வெனிலா பிளேவர் தான், கலர் மட்டும் வேற வேற. மீதி இடத்துல எல்லாம் ஹலீம்ல ஒரு அந்த ஸ்பைஸ் பிளேவர் இதுல இருந்துச்சு. அண்ட் நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க மீதி கடையில, இதுல இல்ல. ஸ்வீட் உனக்கு பிடிச்சிருக்கேன். எனக்கு உனக்கு ஆப்போசிட்டா எதெல்லாம் ஆகுது அதெல்லாம் தான் எனக்கு பிடிக்குது. எனக்கு ஹலீம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் டேஸ்ட் இன்னும் இருந்திருக்கலாம். பிரியாணிக்கு பச்சடி தரல, எதுவுமே தெரியல. ரொம்ப தப்பு. ஒரு சின்ன பாக்ஸ் இந்த சைஸ்ல கிரேவியோ எதுவுமே இல்ல. இதுக்கு இந்த பாக்ஸ் பெருசா கொடுத்தாங்க தான் இட போறாங்க. சாஸ் கொடுத்ததுக்கு ஓவரால் இந்த இஃப்தார் பாக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேஸ்ட் பரவாயில்ல. டேஸ்ட் பரவாயில்ல. 10க்கு தரணுமா? 10க்கு எவ்வளவு தரும்? 7 தந்திருக்கா. இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் இஃப்தார் பாக்ஸ் நம்ம சீரீஸ்ல. நான் இந்த சீரீஸ்ல எல்லாமே ட்ரை பண்ணதுனால பேக்கேஜிங் இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஃபுட்டு தான் எனக்கு வந்து முக்கியமான விஷயம். ஸோ குவான்டிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது பிளேவர்ஸ் டேஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது தான். ஸோ நான் வந்து 10க்கு வந்து இது ஓவராலா நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ நம்ம ஜூனியர் கூப்பனால கொடுத்ததை விட இது எனக்கு ஜாஸ்தியா பட்டதுனால அது 5.5 இருக்கு, இது 6 இருக்கு. அண்ட் மீதி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். 9.5 கொடுத்துருக்கேன் ஒரு கடைக்கு. அந்த கடை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் பிரீசில் லெமனேட் பேஜ்ல போட்டிருக்கேன் இஃப்தார் பாக்ஸ் சீரீஸ். ஸோ அதை பாத்துக்கோங்க. ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ இதெல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீசில் லெமனேட். அப்பதான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சீஃப் கெஸ்டா ஜாயின் பண்ணியிருந்த என் தம்பிக்கும் ஒரு பாய் சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னொரு வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சஞ்சய் சந்துரு அண்ட் என் தம்பி டி அபிஷேக். அண்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய். பரோட்டா சாப்பிட்டுருக்கீங்களா? பரோட்டானாலே நம்ம பரோட்டா கடை லொகேஷன் வரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயில் வாசல் கழுவி வளைக்க வேட்டு வந்துருங்க மறக்காம. மறக்காம பிரீசில் லெமனேட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.